கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்வோம். முதலாவதாக ஒரு ஆடியோ. கன்னி தெய்வம் துணைப்பா. அப்பா, ஆடி 30 எப்படியுமே நான் ஒரு டைமாவது அத்தைகளை தரிசனம் பண்ண வரணுன்ற என்னோட ரொம்ப இப்போ ரீசண்டாக என்னோட லட்சியமே அத்தையை ஆடி 30 வழிபட்டுட்டு வரணும் அப்படின்றதான் என்னோட இப்போ முழு லட்சியமே. அதான். அதுக்கு அத்தைகளோட ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு தெரில. அவங்க பிளெஸ்ஸிங்னால நான் எப்படியும் ஆடி 30 ஏதோ ஒரு டைம் நான் அவங்கள கண்டிப்பாக பார்க்க வருவேன்ப்பா. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. அத்தை கண்டிப்பாக என்னை கூப்பிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் எனக்கு தஞ்சாவூர் வர்றப்ப எனக்கு தெரியப்படுத்துங்கப்பா. தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டி வல்லம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வல்லம் லைனில் தான் நம்ம வீடு இருக்குது. தஞ்சாவூர் எப்போ நீங்கள் என்றானாலும் எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் தெரியப்படுத்துங்கப்பா. மகிழ்ச்சிமா. கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் கன்னி தெய்வத்திற்காக எந்தெந்த ஊர்களுக்கு செல்கிறோனோ அப்பொழுது கன்னி தெய்வ குழந்தைகளுக்கு அதை நான் ஞாபகப்படுத்துவேன். ஒன்று நம்முடைய சேனல் மூலமாக, இல்லையெனில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஞாபகப்படுத்துவேன் இந்த ஊருக்கு வருகிறேன் என்று. ஆகவே நிச்சயமாக தஞ்சாவூர் வரும்பொழுது உங்களை நான் சந்திப்பேன் என்று உறுதியாக கூறிக்கொண்டு, ஆடி 30 வர ஆசைப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கான வாய்ப்புகளை அத்தைகளும் சரி, உலகை படைத்தவனும் சரி, அந்த வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தரட்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். கன்னி தெய்வம் துணைப்பா. அப்பா, இப்போ நம்ம வீட்டுக்கு தூரம்லாம் ஒதுங்குறோம்லப்பா, லேடிஸ்ன்னு ஒதுங்குவாங்கல்ல, அந்த டைமில் ஒரு 5 நாள், அது 5 நாள் தான். 5 நாள் இருக்கிறச்ச பிள்ளைங்க பூஜை பண்ணுறாங்க, வீட்டுக்காரவங்க பூஜை பண்ணுறாங்களா, அப்படி போயிட்டு இருக்கிறப்ப எனக்கு என்னன்னா அந்த டைமில் கன்னிப்பதிக்கோ இப்போ அம்மாவெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அந்த 5 நாளுமே நான் அவங்கள அவங்க முகத்தை பார்க்கக்கூடாது, அதனால நம்ம ஒதுங்கி இருக்கணும்னு அது என்னோட நம்பிக்கை. நான் ஒதுங்கி இருப்பேன். ஒதுங்கி இருந்தால் அந்த 5 நாளுமே வீட்டில் பாப்பா இருந்தானா பாப்பா, ஹஸ்பண்டு தான் ஃபுல்லாகவே பூஜை, அது விளக்கு ஏற்றுறது, பூ மாற்றுறது எல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எப்படின்னா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு எனக்கு ஒரு இருந்துச்சு, என்னடா அது அவங்க பூ வைக்கிற பூவெல்லாம் நான் அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதை எப்படியும் அதை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நான் வச்சுப்பேன். பிள்ளைங்க படிக்கிற புக்கு, அதுங்க படிப்பு சம்மந்தமாக உள்ள புக்கிலெல்லாம் கொண்டு போய் அந்த பூவை அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கணும் இதாக வைப்பேன்ப்பா. வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது என்னன்னா அந்த 5 நாளும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். என்னடா அவங்க பூ வைக்க முடியல, திருநீரும் மேக்ஸிமம் அது நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஒதுங்கி இருக்கிறது நமக்கு நல்லது. அந்த டைமில் கம்ப்ளீட்டாக நம்ம ஒதுங்கி வேற ஒருத்தவங்களை செய்ய, நம்ம பிள்ளைங்களையோ ஹஸ்பண்டையோ செய்ய சொல்கிறது அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. இருந்தாலுமே கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்கும், பூ வைக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு. இந்த டைம் நான் அதை யோசனை பண்ணிட்டே இருந்தேன் பாருங்க. பாப்பா பூஜையெல்லாம் பண்ணிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கிறப்பயே இன்னைக்கு அம்மா பூ இன்னைக்கு வைக்க முடியாது, இன்னும் 4-5 நாள் ஆகும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவ பூவெல்லாம் மாற்றிட்டு அம்மாவுக்கு தீபம்லாம் ஏற்றிட்டு, அம்மா இந்த உனக்காக தான் பூ கொண்டு வந்தேன், இந்த புடி தள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாப்பா. இது எனக்கு இது மாதிரி நான் வைக்கிறது இல்லை, நான் வைக்கவே மாட்டேன். அப்படியே வைக்காமல் இப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இருந்தாலும் ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சா. அந்த வருத்தம் இப்போ திடீர்னு பார்த்தா அவங்க பாப்பாவே கொண்டு கொடுத்தோன்னே எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. நான் ஏன்னா அதை பற்றி நான் திங்க் பண்ணிட்டு இருந்த டைமே இவ டக்குன்னு கொண்டு கையில் கொடுத்து, அம்மா உனக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாளா. அது சரிதானப்பா. நான் வச்சுக்கிறது இல்லைனால வச்சிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லப்பா. அது மட்டும்தான்ப்பா என்னோட டவுட்டு. அது மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்கப்பா. ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். இது ஒரு அருமையான கேள்வி. ஒரு விஷயத்தை நன்கு தெரிந்திருக்க வேண்டும். நாம் அந்த மாதிரியான நேரங்களில்
ஒதுங்கி இருப்பது நல்லது, தவறில்லை. ஆனால் ஒதுங்கி இருந்தாலும் கூட நீங்கள் அந்த கன்னி தெய்வத்திற்கு ஒரு குழந்தை தான். உங்கள் மனதில் ஒரு குழந்தைத்தனமான எண்ணம் தோன்றியிருக்கிறது. அந்த தெய்வத்தின் பூக்கள் நமக்கும் இருந்தால் அது வீணாகாமல் அனைவரும் தலையில் வைத்து கொள்ளலாமே என்ற எண்ணம். அது மட்டுமல்ல, அந்த பூவை வைக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. குழந்தைத்தனமாக சிந்தித்திருக்கிறீர்கள். நீங்கள் சிந்திப்பதை நடைமுறையில் நடத்தி தருபவள் தான் கன்னி தெய்வம். நீங்கள் சிந்திப்பதை நடைமுறையில் நடத்தி தருபவள் தான் கன்னி தெய்வம். இதை தெளிவாக நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். நீ எதை கேட்கிறாயோ அதை தருவார்கள். அதனால தான் சொல்லுவோம், பக்கத்து வீட்டுக்காரி பிடிக்கலன்னா பக்கத்து வீட்டுக்காரியை போட்டதில்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அவள் வாழ்க்கை அவள் கையில், நம்ம வாழ்க்கை நம்ம கையில், நம்ம தெய்வம் நம்மளை வாழ வைக்குது. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நம்ம தெய்வத்துக்கு தெரியும் நம்ம பிள்ளைகளை யார் யார் நோகடிக்கிறாங்க, யார் யார் தொந்தரவு பண்ணுறாங்கன்னு. அது தெய்வமே பார்த்து கொள்ளும். ஆனால் நாம் சொல்லக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரியை என்னன்னு பாருங்கன்னு சொல்லக்கூடாது. அதே போல் அப்படி சொன்னால் அதுக்கும் நமக்கு விடை கிடைக்கும். ஆகவே அன்பு பிள்ளைகளே, கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய அன்பு குழந்தைகள், தெளிவாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நம் தெய்வத்திடம் நாம் எதை பேசினாலும் அதை செய்து தர வேண்டும் என்று நினைப்பவள் தான் கன்னி தெய்வம். தனக்காக இல்லை என்றாலும் தன் பிள்ளைகள் ஆசைக்காக அதை அர்ப்பணிக்க வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவள் தான் கன்னி தெய்வம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் தீட்டாக இருந்தாலும் தன் பிள்ளை தன் பூவை நினைத்து ஆசைப்படுகிறாளே என்ற உணர்வை அந்த கன்னி தெய்வம் அறியாமலா இருப்பார்கள். ஆகவே தான் தன் பிள்ளைக்கு தான் பெற்ற பிள்ளையை வைத்து, அதாவது இந்த மகள் அந்தளவுக்கு நம்புகிறாள். அப்பொழுது இந்த மகள் அங்கே போய் வாங்க முடியாது. அப்போ இந்த மகள் கையில் இந்த பூ போய் சேரணும். எப்படி சேரும்? வணங்கச் சென்ற இந்த மகளுடைய மகள் வணங்கி முடித்து தானாகவே கொண்டு வந்து தன் பிள்ளைக்கு கொடுக்கிறாள், அதாவது தன் தாய்க்கு கொடுக்கிறாள். இது யாருடைய வேலை? இதுதான் கன்னி தெய்வத்துடைய வேலை. ஆகவே அந்த தெய்வம் தந்ததாகவே நினைத்து நீ தாராளமாக எடுத்து வைத்து கொள்ளலாம். ஆனால் பதிக்குள் சென்றோ பதியிலிருந்து எடுப்பதோ அது தவறு. உன் பிள்ளை உன்னை தேடி கொண்டு வந்து தருவதற்கு காரணமே அந்த கன்னி தெய்வம்தான். மகிழ்ச்சி உறவே, ஒரு அற்புதமான கேள்வி. இன்றைய தலைப்பு கூட பெண்களின் தீட்டு நேரத்தில் கன்னி தெய்வத்தின் பதியிலிருந்து வரக்கூடிய பூவை தலையில் வைத்து கொள்ளலாமா என்ற தலைப்பாக இன்று வைத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அற்புதமான ஒரு கேள்வி. இந்த மாதிரியான வித்தியாசமான கேள்விகள், சிந்தனைகள் இருந்தால் தாராளமாக கேளுங்கள் உறவுகளே. உங்களுக்கு மட்டுமல்ல, அது பல்லாயிரக்கணக்கோருக்கு சென்று இந்த பதிவு அவங்களுக்கு புரோஜனமாக இருக்கக்கூடிய பதிவாக அமையும். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். ஐயா, நேற்று என் கனவில் வந்து சோறு ஊட்டி விட்டீர்கள், சாப்பிடு என்று கூறியிருக்கிறார். நல்ல கனவு தான். நான் உங்களுக்கு சோறு ஊட்டி விட்டிருக்கிறேன்னா நிச்சயமாக அது ஒரு கன்னி தெய்வம் உங்களுக்கு ஊட்டி விட்டதாகத்தான் அர்த்தம். நானே வந்து ஊட்டியிருக்கிறேன் என்றால் அத்தைகளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று தான் அர்த்தம். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். ஐயா வணக்கம் ஐயா, ரோசி பேசுதே. அன்னைக்கு நான் எங்கள் கண்ணியை எப்படி எடுத்து தந்தாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஐயா. அதை நீங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கீங்க. 357வது பதிவில் நான் பேசியிருந்ததுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க ஐயா. எங்கள் வீட்டு அட்ரஸ் கேட்டிருந்தீங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கேன் ஐயா. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுதாங்க ஐயா. எங்கள் கண்ணி எங்கள் வீட்டுக்கு வரணும் ஐயா. அவங்கள நாங்கள் பார்க்கணும் ஐயா. ரொம்ப நாளாக அவங்கள நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க ஐயா. நாங்கள் அட்ரஸ் அனுப்பியிருக்கோம் ஐயா. நம்ம அத்தைகளையும் 2 அத்தைகளையும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க ஐயா. எங்களையும் நல்லா பார்க்க சொல்லுங்க ஐயா. ஐயா, இதை பார்த்துட்டு எங்களுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. மகிழ்ச்சி அம்மா. உங்களிடம் என்னெல்லாம் பேசுனேங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு சிறிதளவும் ஞாபகம் இல்லை. இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வருவதாக நான் கூறியிருக்கிறேன். எனக்கு தெரிந்த வரைக்கும் உங்களுக்கு ஆலங்குளம் பக்கத்தில், தென்காசி மாவட்டம்னு நினைக்கிறேன், ஆலங்குளம் பக்கத்தில் உள்ள ஊர் பேசுனது ஞாபகம் இருக்குது. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் மறுபடியும் உங்களுடைய அட்ரஸ் அனுப்புங்க. நிச்சயமாக அந்த பகுதியில் வரும் பொழுது
உங்கள் வீட்டிற்கு வர முயற்சி செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். கன்னிதெய்வம் துணைங்கண்ணா, வணக்கங்கண்ணா. ஆனால் இன்னைக்கு ஒரு சிஸ்டர் பேசினது ரொம்பவே அப்செட் ஆக்கிடுச்சுங்கண்ணா. கன்னியம்மாவை அவங்க முறையாக எடுக்காமல் இருந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அண்ணா நம்ம அத்தைக்கிட்ட சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக சேர்ந்துட்டாங்கண்ணா. இனிமேல் அவங்களுக்கு நல்ல காலம் தானே கண்டிப்பாக நடக்கும். நடந்துருச்சுன்னு அவங்க நமக்கு யூடியூப் சேனலில் வந்து அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்கண்ணா. எல்லாம் நம்ம அத்தைகள் தானே செய்கிற அதிசயம் தானே. அண்ணா நம்ம வீட்டுக்கு வர அன்னைக்கு ரொம்ப கோபமாக வந்தீங்க. வந்துட்டு அந்த கோபத்துக்கான காரணம் சொன்னீங்க. நீங்கள் வரும்போது ஒருத்தர் இடையில வந்தார். அவர்கிட்ட வந்து தீய சக்தி ஒன்று இருக்குது, சேட்டை ஒன்று இருக்குது, கவனமாக இருமான்னு சொன்னீங்க. ஆனால் நாளைக்கு நான் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் நான் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நான் போக வேண்டியதாக இருக்குது. நம்ம அத்தைகளும் கன்னியம்மாவும் துணையாக இருப்பாங்க நம்பிக்கையோடு நான் போகிறேன்னா, எப்பவும் அந்த நம்பிக்கையோடு தானே ஒவ்வொரு நாளும் எனக்கு கடந்துட்டுருக்கு. கன்னி தெய்வமே துணைங்கண்ணா. மகிழ்ச்சி அம்மா. நிச்சயமாக அந்த கன்னி தெய்வத்திற்காக பேசிய அந்த பெண்ணிற்கு அவர்களுடைய வீட்டிற்கு சென்று என்னால் இயன்ற வழிகாட்டுதலை அவர்களுக்கு வழிகாட்டுவேன். நீங்கள் இந்த பதிவு போட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் எங்கு சென்றாலும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தின் துணை நிச்சயமாக இருக்கும். அச்சமில்லாமல் சென்று வாருங்கள். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை அண்ணா, என் கணவர் ஒரு கனவு கண்டிருந்தாங்க. எங்கள் கன்னிப்பதியில் ஒரே முடியாக சேர்ந்து இருக்கிற மாதிரி. இப்படி கனவு வந்ததும் அதற்கு மறுநாள் கன்னிப்பதி கபோர்டு மாதிரி தான் இருக்கும். அதை நகர்த்தி எல்லாம் பார்த்தோம், ஒன்றும் இல்லை. மேலே ஸ்லாப்பில் கன்னி பெட்டி இருக்கிறது, அதில் பார்த்தோம். அதில் சாமி கும்பிடும்போது சூடகம் காட்டும்போது மேலே போய் சிறு சிறு கருப்பாக ஒட்டி கொண்டு இருக்கின்றது. அதை ஒரு துணி வைத்து துடைத்து சுத்தம் செய்து வைத்து விட்டோம். வீடு முழுவதும் கடல் நீர் தொளித்து விட்டோம். சரியாக தான் செய்திருக்கிறீர்கள். கனவு என்பது சாதாரணமான விஷயம் போன்று தெரியும். ஆனால் நம்மை போன்ற கன்னி தெய்வங்களை வணங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது சாதாரணமான விஷயமாக இருக்கக்கூடாது. ஏதோ நம் கன்னி நம்மளிடத்திலே சொல்ல வருகிறார்கள் என்று கூட நினைக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லதோ கெட்டதோ அதற்கான விளக்கத்தை நானும் யோசித்து, உடனே அதுக்கெல்லாம் விளக்கம்லாம் என் கையில் இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன், யோசித்து உங்களுக்கு பதிலளிப்பேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். 2 நாள் கழித்து என் கனவில் எங்கள் கன்னிப்பதி இருக்கும் இடத்தை நான் போய் பார்க்கின்றேன். அங்கு 2 கன்னி என்பதால் 2 விளக்கு வைத்து வழிபடுகின்றோம். 2 விளக்கிலும் சுவறு இடிந்து விழுந்து இருந்தால் சின்ன நொறுங்கிய செங்கல் மண் அப்படி இருக்கும். அது விளக்குக்கு மேலே இருக்கிறது. மேலே இருக்கும் சுவற்றை பார்க்கின்றேன். சுவர் நல்லா இருக்கிறது. 2 விளக்குக்கும் நடுவில் ஒரு பழைய விளக்கு சரிந்து இருக்கின்றது. கனவுக்கு விளக்கம் தாங்கள் அண்ணா. கனவாக கண்டிருக்கீங்க, பயங்கரமாக பயமுறுத்துகிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. முதல்ல என்னென்னா முடி இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அடுத்த கனவில் ஏதோ செவுரிடிஞ்ச அந்த துகள்கள் விளக்குக்கு மேல் இருப்பது போன்று கூறினீர்கள். அதற்கு அடுத்தபடியாக ஒரு பழைய விளக்கு சரிந்து கிடப்பது போன்று கூறுகிறீர்கள். கொஞ்சம் இக்கட்டான கனவு தான் இது. கவலை வேண்டாம். நம் கன்னி தெய்வங்கள் நம்ம கூட இருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. இந்த கனவில் நீங்கள் ஒரு விஷயத்தை நன்கு தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் 2 கன்னி தெய்வத்திற்கு தீபமேற்றி வழிபட்டு வருகிறீர்கள் என்றால், அங்கே 2 விளக்கு இருக்கிறது என்றால், அந்த விளக்கில் செவரிடிந்து விழுந்தது போன்று உங்களுக்கு காணப்பட்டிருக்கிறது, தோன்றியிருக்கிறது. ஆனால் அந்த 2 விளக்கும் சாயவில்லையே. அந்த 2 விளக்கும் நிலையாக நின்று கொண்டு தானே இருக்கிறது. ஏதோ ஒரு பழைய விளக்கு சரிந்திருக்கிறது. அது நமக்கு தெரிஞ்ச காரியம் இல்லைல்ல. நமக்கு தெரியாத ஒன்றாக கூட இருக்கலாம், இல்லையெனில் உங்களுடைய முன்னோர் கன்னியாக கூட இருக்கலாம்.
அவர்கள் கூட இடையில் விழுந்து அந்த பாரத்தை தான் ஏற்றுக்கொள்ளலாம், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அதை தாங்கிக் கொள்ளலாம். ஆகவே நாம் வணங்கக்கூடிய 2 கன்னி தெய்வமும் தெளிவாக நிமிர்ந்து நிற்கிறார்கள். அங்கே துகள்கள் கிடக்கலாம், செவுரே கிடக்கலாம், பயம் வேண்டாம். நம் கன்னி தெய்வம் நம்மோடு தான் இருக்கிறார்கள் என்பதற்கு அதுவே உதாரணம். கனவில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், பயப்பட ஒன்றுமே இல்லை. காரணம், இந்த 2 விளக்கும் சரிந்து கிடந்திருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிட்டிருக்கும். அந்த பிரச்சனை இல்லாமல் அவர்கள் நிமிர்ந்து தான் நிற்கிறார்கள். மழை போல் வந்தாலும் அந்த பிரச்சனை துளி துளியாக நொறுக்கப்படுமே தவிர அந்த மழை நம்மை நசுக்கிவிட முடியாது. ஆகவே தைரியமாக அந்த கன்னி தெய்வத்தை நம்பி பிடியுங்கள், வெற்றி உறுதி. அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நீங்கள் வழிகாட்டிய முறைப்படிதான் கன்னி தெய்வத்தை வழிபட்டு வருகின்றோம். தினமும் கன்னிப்பதியை சுத்தம் செய்துவிட்டு விளக்கேற்றி வழிபடுகின்றோம். வாரம் ஒரு முறை கன்னிக்குள்ள விளக்கை குளிப்பாட்டுகிறேன். இந்த முறையில்தான் கன்னி தெய்வத்தை வழிபட்டு வருகின்றோம். எங்கள் குடும்பத்தில் அனைவரும் நன்றாக இருக்கின்றோம். இன்றைக்கும் நம் அத்தைகள் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். இந்த நம்பிக்கை நிச்சயமாக ஜெயிக்குமா? இந்த நம்பிக்கை நம்பும் பிள்ளைகளுக்கு கன்னி தெய்வம் கூடவே இருந்து வாழ வைப்பார்கள். நம்பிக்கை இல்லாமல் நீ கோடான கோடியை கொட்டி கொடுத்து வழிபட்டு வந்தாலும் அதில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நம்பி பிடித்து நாம் வழிபடும் பொழுது அந்த தெய்வத்திற்கு மகிழ்ச்சியாக இருக்கும், நம் பிள்ளைகள் நம்மை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்று. ஆகவே நம்பிக்கை வீண் போகாது. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அண்ணா கன்னி தெய்வம் துணை, அண்ணா கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை, தாளபுஷ்ப கன்னியே துணை, அத்தைகள் துணை. அண்ணா அண்ணா நல்ல காரியம் ஒன்று நடந்திருக்குண்ணா. உங்கள் தங்கச்சி சொந்த வீடு வைக்க போகிறான்னா. இந்த கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி முளை பிடிச்சாச்சுன்னா வீட்டு வேலை ஆரம்பிக்க தொடங்கியாச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. நீங்கள் சொன்ன மாதிரி கன்னியை போட ஆரம்பித்த நேரம் சொந்த வீடு அமைய போகுதுண்ணா. எல்லாம் நல்லபடியாக நிறைவேற அத்தைகிட்ட நீங்களும் வேண்டிக்கிட்டணும். உங்கள் ஆசீர்வாதமும் வேணும், அத்தைக்கு ஆசீர்வாதமும் வேணும்ண்ணா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வீட்டோட பிளான்னா அனுப்பி தரேண்ணா, பாருங்கண்ணா, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. கன்னி தெய்வமே துணை அண்ணா. இன்னும் நிறைய பேசணும்ண்ணா, பேசி விட்றேண்ணா. நேற்று போன என் கையிலேயே இல்லை, அதனால தான் நேற்று சொல்ல முடியலண்ணா. அதான் இன்னைக்கு சொல்லிட்டேன். மகிழ்ச்சி அம்மா. கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு வீட்டு மனையின் வேலை சிறப்பாக நடைபெற்று அந்த வீடு முழுமையாக அனைத்து வேலைகளையும் நிறைவு பெற்ற பிறகு பால் காய்த்து அந்த குடும்பமே அதில் வாழக்கூடிய அனைவரும் நல்லபடியாக வாழ மனதார வாழ்த்துகிறேன். நிச்சயமாக அந்த கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு அங்கே நிறைவாக அனைத்தும் நடைபெற நானும் வேண்டிக் கொள்கிறேன். இது நீங்கள் நவம்பர் 28ஆம் தேதி அனுப்பியிருக்கீங்க என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எத்தனையோ நாட்கள் போயிடுச்சு. இருந்தாலும் என்னால் இப்போ தான் பதில் தர முடியுது. அனைத்துமே சிறப்பாக இருக்கும், கலங்க வேண்டாம். கிட்டத்தட்ட 1.5 மாதம் கழித்து இதை நான் பார்க்குறேன். அதனால் எனக்கு நீங்கள் அனுப்பின வீட்டோட ஸ்கெட்ச் டவுன்லோட் ஆகலை. டவுன்லோடு ஆகலைனாலும் பரவாயில்ல, 100% அந்த அமைப்பு சரியாகத்தான் இருக்கும் என்பதில் எனக்கு துளியளவும் சந்தேகமில்லை. அதற்கு என்ன காரணம்னு எனக்கும் நான் கும்பிடக்கூடிய கன்னி தெய்வத்திற்கும் தெரியும். எனக்கு மனசில் இப்போ தோணுது, நிச்சயமாக வெற்றி தான், கலங்கியே வேண்டாம், வெற்றி கிடைக்கும். நல்லபடியாக அந்த வீடை கட்டி முடிப்பீர்கள். எந்த தடங்கள் வந்தாலும் அதை பற்றிலாம் கவலையப்படாதுங்க, பணம் தானாக புரளும். ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுவிடுங்க, அளவாக வீடு போடுங்கள். பெரிய அளவுக்கு போட்டுட்டு அதை தூக்கக்கூட முடியாமல் கஷ்டப்பட்டு விடாதீர்கள். தேவையான அளவு, அளவான வீடுன்னு சின்ன வீடுன்னு சொல்ல வரல, தேவையான அளவு. நமக்கு இந்த அளவுக்கு வீடு தேவைன்னா அந்த அளவுக்கு மட்டும் போடுங்க. மகிழ்ச்சியோடவே மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ராத்திரி ஒரு 7 மணி போல தான் தம்பி என் கையில் போன தந்தான். அது வரைக்கும் அவன் காலேஜுக்கு கொண்டு போயிருந்தானா, அதான் நேரமாக சொல்ல முடியலண்ணா. காலையிலேயே நீங்கள்
போட்ட பதிவெல்லாம் பார்த்தேன். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு விளக்கெல்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு விளக்கெல்லாம் வச்சுட்டு உங்கள் பதிவை பார்த்துக்கிட்டே வேலையெல்லாம் பார்த்தேன். அதோட இப்போ சொல்லிட்டேண்ணா, இந்த அனுப்பி தரேண்ணா பிளானை பாருங்கண்ணா. அதில் பூஜா ரூம்னு போட்டிருக்கலண்ணா, அதில் தான் நம்ம கன்னி அம்மையை வச்சு கும்பிடணும்னு நான் நினச்சி நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கோம். நம்ம அம்மைக்கு தான் அந்த ரூபு, இந்த பூஜாமுதி ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. எல்லாம் நல்லபடியாக நடத்தி தரணும்னு நீங்களும் அத்தையிட்ட வேண்டிக்கண்ணா. நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். எந்த கலக்கமும் வேண்டாம். தெளிவாக நிதானமாக தேவையான அளவிற்கு வீட்டை கட்டி முடியுங்கள். 100% கன்னியம்மா அந்த வீட்டிற்குள் வருகை புரிந்து உங்களை வாழ வைப்பார்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, நம்ம அத்தைமார்கள் ரூபினிசாமா லைசாமா அத்தைகள் துணை, என் கன்னி தெய்வம் தனலட்சுமி கன்னி தெய்வம் துணை. அண்ணா அத்தைங்கள் பதிவு ரொம்ப அருமையாக சந்தோஷமாக இருக்குண்ணா. பார்த்த உடனே நாங்கள் வீட்டில் வந்து பார்த்தோம்னா அத்தைங்க திருவிழாவுக்கு வந்து இந்த போட்டோ அந்த பதிவில் வந்ததை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுண்ணா. நல்லா இருக்குதுண்ணா அண்ணா, நல்லா இருக்குதுண்ணா அண்ணா. அத்தைங்கள் பதிவை பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷம், அளவுக்கு அதிகமான சந்தோஷம்ண்ணா. அண்ணா ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. ஆமாண்ணா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணா. அண்ணா வணக்கம். கன்னி தெய்வம் துணை. அத்தைகளின் விழாவில் கலந்து கொள்வதற்கும் ஒரு யோகம் வேணாமா? நீங்கள் அத்தைகளுடைய விழாவை பார்த்து அந்த அழகுகளை ரசித்ததினால் இதை கூறுகிறீர்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். நான் ஒரு 2 நாள் முன்னாடி உங்கள்கிட்ட கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். அந்த கன்னி தெய்வத்தோட பேரை வந்து வண்டியில் எழுதலாமா அப்படின்னு. வண்டி ஒன்று புதுசு வாங்கியிருக்கேன். அது அம்மா பேரை தான் முதல்ல எழுதணும்னு ஒரு ஆசை. அது ஒரு தயக்கமாகவே இருக்குது. நான் கன்னி தெய்வம் இருக்கிறதே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எழுதலாமா இல்லை வேண்டாமான்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இதில் யூடியூப்லேயும் போட சொல்லியிருந்தேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அறிவுரை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எழுதுறதுக்காக தான் கேட்குறேன். நன்றி அண்ணா. கன்னி தெய்வம் துணை. தாராளமாக எழுதலாம். அந்த தெய்வத்தின் பெயரை எழுதுவதற்கு உங்களுக்கு வந்து யோசனையே வேண்டாம். அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான். ஆகவே கன்னியின் பெயரை உங்கள் வாகனத்தில் முன்பகுதியில் எழுதுங்கள். பின்பகுதியில் எழுதுவதை விட முன்பகுதியில் எழுதுங்கள். மகிழ்ச்சி உறவே, இது ஒரு சாதாரண கேள்விதான், பெரிய கேள்வி அல்ல. நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க. அது வந்து ஆசீர்வாதம். அந்த கன்னியும் அதை மகிழ்ச்சி அடையும். அடுத்த கேள்வியை வாசித்து பதிலளிக்கிறேன். நம் கன்னி தெய்வ சேனலை தற்போது 2 மாத காலமாக பார்த்து வருகிறேன். பல கேள்விகளுக்கு விடை அறிந்து வருகிறேன் என்று ஒருவர் தன்னுடைய மனதில் உள்ளதை கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். எங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவனுக்கு வயது 8. நான் தற்போது 8 ஆண்டுகள் கழித்து 2வது முறையாக கர்ப்பமாக உள்ளேன். இப்போது 7வது மாதம் நடைபெறுகிறது. தங்கள் பதிவுகளை கேட்கும்போது என் கருவில் இருக்கும் குழந்தை மிகவும் ஆக்டிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. எங்கள் குழந்தைக்கு எங்கள் கன்னி தெய்வத்தின் பெயரை வைக்க நினைத்திருக்கிறோம். எங்கள் கன்னி தெய்வத்தின் பெயர் ரதி. அவர்களின் கணவரின் உடன்பிறந்த அக்கா. 2 வயதில் கன்னி தெய்வம் ஆனார்கள். குழந்தைக்கு அகிலன் ரதீஷ் என பெயர் வைக்க நினைத்திருக்கிறோம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, ரூபினிசா லைசா அத்தைகள் துணை என்று கூறியிருக்கிறீர்கள். குழந்தை ஆண் குழந்தை என்று நினைத்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த கன்னி தெய்வத்தின் பெயரை வைக்க வேண்டும் என்று நினைத்தது மகிழ்ச்சி. எந்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த பெயரை நீங்கள் வையுங்கள். ஆண் பிள்ளையாக இருந்தால் நீங்கள் நினைத்த இந்த அகிலன் ரதீஷ் என்ற பெயரை வையுங்கள். பெண் பிள்ளையாக இருந்தால் ரதி என்றே நீங்கள் வைக்கலாம். 100% அது உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். இப்பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட 9வது மாதம் நடைபெறும் என்று நினைக்கிறேன். நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுத்து அந்த கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற என்னோடு சேர்ந்து நம் கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள். அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தானே. முகம் பார்க்கவில்லை, யாரென்று தெரியாது, கன்னி தெய்வத்தின் ஒரே உறவு என்ற ஒரே எண்ணத்தில் தான் இங்கே நான் பேசுகிறேன். கன்னி தெய்வத்தை நம்பி பிடிக்கக்கூடிய பிள்ளைகள் நம் கன்னி தெய்வ சேனலில் தொடர்ந்து பயணித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே நன்றாக வாழ வேண்டும். இந்த பிறந்திருக்கிற 2025வது வருடம் நம் கன்னி தெய்வ குழந்தைகளுக்கு ஒரு பொன்னான வருடமாக அமைய வேண்டும். தொழில் இல்லாதவர்கள்
தொழில் கிடைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். கல்வி பயின்று வரும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் எந்த தடங்களும் இல்லாமல் ஆசிரியர்கள் நடத்தும் பொழுது அதை நிதானமாக கவனித்து படித்து வாழ்வில் முன்னேற இந்த 2025வது ஆண்டு அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு காலமாக, நல்ல ஒரு ஆண்டாக அமைய வேண்டும். கஷ்டம் நஷ்டம் அனைத்தும் அறுபட்டு விடுபட்டு கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு காலின் கீழே செல்ல வேண்டும். பணம் என்பது இந்த உலகுக்கு தேவை. பணம் இல்லையெனில் இந்த உலகில் மரியாதை இல்லை. ஆனால் கன்னி தெய்வத்தை பெற்ற நாமெல்லாம் அதற்கு அப்பாற்பட்டவர்கள். பணம் தேவைதான். நம் கன்னி தெய்வம் நம்மோடு இருக்கையில் பணம் நமக்கு பெரிதல்ல. நம் கன்னி தெய்வம் மனது வைத்தால் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சரி செய்து தர இயலும். அப்படி சரி செய்து தர வேண்டும் என்றால் நீ எந்த அளவிற்கு அந்த தெய்வத்தின் மனதில் இடம் பிடித்திருக்க வேண்டும் என்று முதலில் நினைத்துப்பார். அந்த அளவிற்கு உண்மையாக அந்த கன்னி தெய்வத்தை நம்பி வணங்குவதோடு மட்டும் விட்டு விடாமல் அந்த கன்னி தெய்வத்திற்கு உன்னை பிடிக்கும் அளவிற்கு உண்மையாக உன் நடைமுறைகளை எல்லாம் மாற்று. சிகரெட் அடிக்கிறாயா, விட்டுவிடு. மது அருந்துகிறாயா, விட்டுவிடு. தீய பழக்க வழக்கங்கள் வைத்திருக்கிறாயா, விட்டுவிடு. அனைத்தையும் விட்டுவிடு. ஆனால் உன் கன்னி தெய்வத்தை விட்டுவிடாதே. அதை முழுமையாக பற்றிக்கொள். நிச்சயமாக அந்த தெய்வம் உன்னை மட்டுமல்ல உன் சந்ததிகளையே ஆசீர்வதித்து பல்லாயிரம் ஆண்டுகள் மென்மேலும் சீரோடும் சிறப்போடும் வாழ வைக்கும். மகிழ்ச்சி உறவுகளே, மீண்டும் அடுத்த ஒரு கேள்வியை வாசித்து அதற்கு பதிலளிக்கிறேன். அன்பானவர்களே, இன்றைய பதிவு கொஞ்சம் பெரிய பதிவு தான். இருந்த போதிலும் அனைத்தையும் நிதானமாக கேளுங்கள். 5 நிமிஷம் கேட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு போயிடாதுங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே இது நமக்கான பதிவுகள், தனிநபருக்கான பதிவுகள் அல்ல. ஒவ்வொரு கன்னி தெய்வத்தின் குழந்தைகளும் இதை முழுமையாக கேட்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்கள் சந்ததிகளுக்கு நல்லது. அதுக்காக எல்லாரும் இந்த பேப்பர் நோட்டீஸில் A4 சீட்டில் அடித்து அனுப்புவாங்க. இந்த நோட்டீஸை வாசித்தவர்கள் 4 பேருக்கு இதை பரப்பவும் அப்பொழுதுதான் தெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அந்த கான்செப்ட் இல்லை நான் சொல்கிறது. நான் பேசுகிறது நிஜம், பயமுறுத்தலை. நீங்கள் வாழ வேண்டும், வாழ்வில் முன்னேற வேண்டும், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்வேன். ஒரு கன்னி தெய்வம் உங்களோடு இருந்தால் நீங்கள் வாழ்வீர்கள், இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து முடிப்பீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதற்கென்று கன்னி தெய்வத்தை சும்மா வச்சு கும்பிட்டு பிரயோஜனமே இல்லை. முறைப்படி எடுத்திருக்க வேண்டும், முறைப்படி காலன்போக்கு விட்டு எடுத்திருக்க வேண்டும். அவ்வாறு எடுத்து நாம் வழிபட வேண்டும். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த கேள்வியை வாசித்து பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வ குடும்பத்தில் பயணம் செய்வதில் நாங்களும் மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கிறோம். இந்த ஜென்மத்தில் அண்ணா எத்தனையோ நல்ல கன்னி உறவு பிள்ளைகள் இப்படி ஒரு சேனல் இருப்பது தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த சேனலை விரைவில் பார்த்து கஷ்டத்தில் இருந்து விடுபட அனைத்து கன்னி தெய்வத்தையும் வேண்டிக் கொள்கிறேன் அண்ணா. கன்னி தெய்வமே துணை அண்ணா என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி உறவே, அருமையாக கூறினீர்கள். இதற்கு இங்கே பயணம் செய்யக்கூடிய 7000 பேரும் என்ன நினைக்க வேண்டும் என்றால், நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடாது. நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய உறவினர்களுக்கும் இதை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் என்னை போன்று பேசிவிட முடியும் என்றால் பேசி அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்படி இல்லை எனில் நம்மளுடைய கன்னி தெய்வ சேனலை அவர் கண்களுக்கு காட்டுங்கள். பார்க்கட்டும், கேட்கட்டும், கேட்க அவர்களுக்கு கேட்க தோன்ற வைக்கும் அவர்களுடைய கன்னி தெய்வங்கள். அப்படி அவர்கள் அதை கேட்டு வணங்கி வாழ்வில் வளம் பெற நான் வணங்கக்கூடிய கன்னி தெய்வத்திடம் வேண்டிக் கொள்கிறேன். மகிழ்ச்சி உறவே, அற்புதமான ஒரு சிந்தனை, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. மீண்டும் நாளைய பதிவில் உங்களிடத்தில் பேசலாம் என்று நினைக்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு அனைத்து கன்னி தெய்வ குழந்தைகளுக்கும் சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்ற உணர்வோடு அனைவரும் இந்த பதிவை பார்த்தவுடன் உங்களுக்கு மட்டும் வேண்டாமல் உங்கள் கன்னி தெய்வத்திடம்
கன்னி தெய்வ குழந்தைகள் அனைவருமே நலமோடு வாழ வேண்டும் என்று வேண்டுங்கள். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் நாளை சந்திப்போம். கன்னி தெய்வமே துணை.